சூப்புடைய பேஸ் மிக்ஸை வச்சு 5 விதமான வெரைட்டி சூப் செய்கிறத பற்றி இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். சூப்புடைய பேஸ் மிக்ஸை வச்சு நம்ம கேஸில் மட்டும்தான் சூப் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. கேஸில் செய்ய முடியும், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்ய முடியும், நீங்கள் சூப் மேக்கிங் மிஷின்லேயும் செய்ய முடியும். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். காளான் சூப் செய்முறையை பற்றி பார்ப்போங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருக்க காளானை எடுத்து சேர்த்துட்டு சூப் மிக்ஸை பச்சை தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா சூப்பு தயார். பொங்கி நுர வந்துடுச்சு, சூப்பு தயாராகிடுச்சிங்க. வாழைத்தண்டு சூப்புக்கு தண்ணி வச்சுருக்கோம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டை தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்து தட்டை போட்டு மூடி கொதிக்க வைப்போம். கொதிச்சதுக்கப்புறமா சூப் மிக்ஸை பச்சை தண்ணியில் கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னாக்கா சூப்பு கொதித்து பொங்கி நுர வந்துடும், சூப்பு தயாராகிடும். அவ்வளோதான், வாழைத்தண்டு சூப் தயார். முடக்கத்தான் சூப் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பொடியாக முடக்கத்தானை வாஷ் பண்ணி எடுத்து நறுக்கி போட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சூப் மிக்ஸை பச்சை தண்ணியில் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா முடக்கத்தான் சூப் தயார். இதெல்லாம் சூப் பேஸ் மிக்ஸில் செய்கிறதுங்க. வெஜிடபிள் சூப் செய்முறையை பற்றி பார்ப்போங்க. தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் 3த்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன். வெஜிடபிளாக கூட தேர்ந்து கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். மசாலாவை பச்சை தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வெஜிடபிள் தண்ணியோடு சேர்த்து கொதிக்கும் போது ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைங்க. 2லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே பொங்கி நுர வந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் பொங்கி நுர வந்துச்சு, சூப்பு தயார். ஒரு பவுலில் புதினா, கொத்தமல்லி சூப்பை ஊற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டு கஸ்டமர் கையில் கொடுக்க வேண்டியதான். சூப்புடைய பேஸ் மிக்ஸை வச்சு சூப் மிஷினில் எப்படி காளான் சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் காளான் ஒரு 5 கிராம் காளான் போட்டிருக்கேன். சூப் மசாலா ஒரு 10 கிராம் போட்டிருக்கேன். போட்டுட்டு ப்ரெஷர் வால்வை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 30 செகண்ட் தாங்க. அவ்வளோதான், சூப் கொதிச்சிருச்சு. ஒரு பேப்பர் கப்பில் புதினா, கொத்தமல்லி சூப்பை ஊற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டு கஸ்டமர் கையில் கொடுங்க. சூப்போட பேஸ் மிக்ஸை வச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் போட்ட சூப் செஞ்சுக்க முடியும். காய்கறிகள் அப்படின்றது காமனான வேர்டு. காளான், வாழைத்தண்டு, வெஜிடபிள் சூப்ஸ், இந்த மாதிரி நம்ம 100 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி செஞ்சுக்க முடியும். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 5 வெரைட்டி. காளான், வாழைத்தண்டு, முடக்கத்தான், தூதுவளை, வெஜிடபிள் சூப். நீங்கள் பச்சை மூலிகைகள் போட்ட சூப்பும் செஞ்சுக்க முடியும். இப்போ முடக்கத்தான், தூதுவளை, ட்ரை ஹெர்பல்ஸ் இல்லை எனக்கு பச்சையாக கிடைக்கல, காஞ்ச மூலிகைகள் கிடைக்கிது, நான் நாட்டு மருந்து கடையில் நான் ஹெர்பலாக வாங்கி சேர்த்துக்கோன்னா அதுக்கும் அளவீடுகள் நீங்கள் மசாலா வாங்கும்போது நீங்கள் எப்படி செய்யணுன்ற சந்தேகம் கேட்டிங்கன்னா நாங்களே கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம். வணக்கம் நண்பர்களே, சூப் கடை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க. கல்லா பெட்டி, இண்டக்ஷன் ஸ்டவ்ங்க, 3 குண்டா சூப்புக்கு பயன்படுத்துற காளான், வாழைத்தண்டு, முடக்கருத்தான், சூப்புக்கு மேல தூர மிளகு டப்பா, பார்சல் கப்பு கொடுக்குற ஸ்பூன்ஸுங்க, சூப் பவுல்ல மேல போடுற ஸ்பூன், ரீயூஸ் ஸ்பூனுங்க, அது சூப்புக்கு மேல போடுற கார்ன் சிப்ஸ் டப்பா, அது மூடி தாங்க பயன்படுத்தணும். எல்லாத்தையும் கவனமா மூடி பயன்படுத்துங்க. கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது ஹைஜீனிக்கா இருக்கிற மாதிரி இருக்கணும். வெளியில இருக்கிற 2 சூப் பவுலும் பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்காக வச்சிருக்குங்க. நான் ரீயூஸ் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் தான் யூஸ் பண்றேன். யூஸ் த்ரோவும் பயன்படுத்துறேன், ரீயூஸ் ஸ்பூன்ஸும் பயன்படுத்துறேன். வாடிக்கையாளர் விருப்பப்படி நம்ம போட்டு கொடுப்போங்க. இது பார்சல் கப்புங்க, 250 மில்லி பார்சல் கப்புங்க. பார்சலுக்கு 5 ரூபா கூடுதலாக சார்ஜ் பண்ணிக்கணும். இது பார்சலுக்கு தர சிப்ஸ் பாக்கெட்டுங்க. 4-5 கவரில் சிப்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அது சிப்ஸ் டப்பா, பெரிய டப்பா வறுத்து வச்சுக்கிறதுக்காக. இது சிகப்பு சிலிண்டர், இதை பயன்படுத்தக்கூடாது. கமர்ஷியல் சிலிண்டர் ப்ளூ கலரில் வரும், அதை தான் நம்ம பயன்படுத்தணும். எக்ஸஸாக இருக்கிற பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் கீழே இருக்கும். நான் குறைஞ்சபட்சம் 50 பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. சூப் கப்பின் அளவு மற்றும் விற்பனை விலையை பற்றி பார்க்க போகிறோங்க. 100 ml கப்பு, இது 200 மில்லி கப்பு, 250 மில்லி கப்பு, 250 மில்லி ரீயூசபிள் கப். ஸ்பூன் பேக்கெட் 20 ரூபா வருங்க. 100 ஸ்பூன்ஸ் கிட்ட இதில் வரும். இந்த ஸ்பூன் பேக்கெட் 100 ஸ்பூன்ஸ் இருக்கும். 55 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரும் சூப்புக்காக வர ஸ்பூன். 110 ml கொண்ட இந்த கப்பை 100 ml சூப் ஊற்றி 10 ரூபாய்க்கு நம்ம விற்பனை செய்யலாம். 200 மில்லி கப்பு 180 மில்லி ஊற்றி 15 ரூபாயிலேருந்து நீங்கள் 20 ரூபா விற்பனை செய்ய முடியும். இது 250 மில்லி கப்பு 230 ml சூப் கப்பில் ஊற்றி 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா நம்ம கொடுக்க முடியும். ரீயூசபிள் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் ஸ்பூன் மட்டும் யூஸ் அண்ட் த்ரோ பயன்படுத்திக்கலாங்க. விலை 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா விற்பனை செய்ய முடியும். உங்களுக்கு மேன் பவர் சப்போர்ட் இருந்தால் ரீயூசபிள் யூஸ் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை மிச்சம். இந்த பதிவு
சூப் பார்சல் பண்ணுறதுக்கு உண்டான பதிவு முழுமையான தகவல் கொடுத்துருக்கு. இது 250 ml சூப் கப்புங்க. இதில் இந்த சரத்தில் வந்து 50 கப்பு வருங்க. ஒரு கப்புடைய விலை வந்து ₹3.60 ₹3.80 வரைக்கும் வரும். கப்புடைய தரத்தை பொறுத்து வந்து கப்புடைய குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டியான கப்பு வாங்கி பயன்படுத்துங்க. பின்னாடி நம்பர் 5 கேட்டகரி இருக்கான்னு பார்த்து பயன்படுத்துங்க. சூப் பார்சலுக்கு ஸ்பூன் இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும். ஒரு ஸ்பூன் பேக்கெட் வந்து ₹20 ₹50 வரைக்கும் இருக்குது. இந்த பேக்கெட்டோட விலை வந்து ₹20. ₹20 வந்து நமக்கு 100 ஸ்பூன்ஸ் வரும். இதை வாங்கி பயன்படுத்தலாம். பார்சலுக்கு முக்கியமானது வந்து சிப்ஸ் பார்சல். நம்ம கையில் பயன்படுத்தாமல் நம்ம ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸை பார்சல் பண்ணி வச்சுக்கலாங்க. 4க்கு 5 கவர் வருது. ஒரு கிலோ வந்து ₹140 ₹160 வரும். அதில் thousands ஆஃப் பேக்கெட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கவர் வாங்கி 1 kg வாங்கி நம்ம பார்சல் கொடுக்கும் போது சிப்ஸ் எவ்வளோ போட்டு வச்சுக்கணுமோ முன்கூட்டியே நம்ம 100 பேக்கெட்ஸோ 50 பேக்கெட்ஸோ நம்ம சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே நம்ம சிப்ஸு பார்சல் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்சல் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் சீலிங் மிஷின் பயன்படுத்தலாம். சீல் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஏர் போகாமல் இருக்கும். அதுபோல் சூப் பார்சல்ஸ் கப்ஸும் வந்து நம்ம ஒரு 5 கப் பார்சல் கொடுக்குறோம் அப்படின்னா 5க்கும் 5 சிப்ஸு 5 ஸ்பூன்ஸ் வச்சு கொடுக்குறா. வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸுக்காக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் தனித்தனி பேக்கெட் வந்து கொடுப்பாங்க. சூப் பார்சல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி சீல் மிஷினில் வந்து நம்ம பேக்கெட் குட்டி குட்டி பேக்கெட்டாக வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த பேக்கெட்டில் வந்து குறைஞ்சபட்சம் 10 கிராம் வந்து மேக்ஸிமம் 15 கிராம் வரைக்கும் சிப்ஸை போட்டு நம்ம பார்சல் பண்ணி வச்சுக்கலாங்க. சூப் பார்சல் பண்ணுறதுக்கு எப்போவுமே சூப்பு நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி 250 ml சூப் கப்பில் முதல்ல புதினா கொத்தமல்லியே போட்டுருங்க. பெப்பர் அதிலேயே கீழே போட்டுருங்க. மேலே சூப்புக்கு மேலே போட்டிங்கன்னா டப்பாவில் ஒட்டிக்கும். அதனால் முன்கூட்டியே வந்து கீழே போட்டுட்டு மேலே சூப்பை ஊற்றுங்க. சூப்பை ஊற்றிட்டு மேலே வந்து ஏர் லாக் இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர் டைட்டாக வந்து சுற்றி லாக் பண்ணிவிட்டு கேரி பேக்கில் வந்து கப்பை வச்சு ஒரு சிப்ஸ் பாக்கெட் ஒரு ஸ்பூன் பாக்கெட் வடிவு கொடுத்தா பார்சல் வந்து முடிஞ்சுது. கஸ்டமர் கைட்ட கொடுக்க வேண்டியதுதான். இது வந்து கப்பில் பார்சல் பண்ணுற விதங்க. நம்ம வந்து கவரில் பார்சல் பண்ணலாம். கவர் வந்து நமக்கு அலுமினியம் ஃபாயில் கவர் வருது. அலுமினியம் ஃபாயில் கவரில் இதே மாதிரி புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு சூப் வந்து நான் யூஸ் பண்ணுற கரண்டியில் வந்து 2.5 கரண்டி ஊற்றினா எனக்கு சரியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற அளவை பொறுத்து 250 ml ஊற்றி கட்டிட்டு நூல் வச்சு கட்டிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி சிப்ஸ் நம்ம பார்சலுக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா கையில், அப்போ அது ஒரு பேக்கெட்டை எடுத்து போட்டு நம்ம கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். இது கவரில் கட்டுற விதம். 2 விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் கப்பு கிடைச்சா கப்பு யூஸ் பண்ணுங்கள். கப்பு இருந்தால்னா நீங்கள் ₹5 எக்ஸஸாக சார்ஜஸ் பண்ணணும். கவராக இருந்தால் நீங்கள் சார்ஜஸ் பண்ண வேண்டியதில்லை. கார்ன் சிப்ஸ் எப்படி தேர்வு பண்ணுறது, எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. கார்ன் சிப்ஸில் 2 விதமான பிராண்ட் இருக்குது. ஒன்று ரைசிங் சன், இன்னொன்று சூர்யா அப்படின்ற பிராண்ட் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விலை தான். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரைசிங் சன் வந்து உப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும், சுவை வந்து கூடுதலாக இருக்கும். அதனால் ரைசிங் சன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயை எடுத்து வைங்க. நான் 2 லிட்டரு எண்ணெய் பயன்படுத்துகிறேன். 2 லிட்டரு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடாய் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து காஞ்சிடுச்சு. சிப்ஸை எடுத்து போட்டு ஒரு 10 செகண்ட் அவ்வளோதான், பொரிஞ்சு வந்துடும். நம்ம அப்படியே எடுத்து ஒரு வடிகட்டி பக்கத்தில் வச்சுக்கணும். தட்டு வச்சு வடிகட்டியில் எடுத்து போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்து ஸ்டோரேஜ் டப்பா வாங்கியிருப்போம். 1.5 கிலோக்குள்ள அளவு பிடிக்கும் இந்த டப்பா. இந்த டப்பாவில் வந்து நம்ம சிப்ஸ் ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு தேவையான சிப்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் இந்த டப்பாவில் எடுத்து நம்ம கொட்டிக்கணும். சிப்ஸ் வறுத்து எடுத்து இந்த டப்பாவில் கொட்டி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 3 நாளைக்கு 4 நாளைக்கு தேவையான சிப்ஸ் இதில் இருக்கும். வணக்கம் நண்பர்களே. சூப் கடைக்கு விளம்பரம் எவ்வளோ முக்கியம்ன்றது இப்போது இந்த டிஜிட்டல் பேனரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். என்னுடைய கடைக்கு 2 டிஜிட்டல் பேனர் பயன்படுத்துகிறேன். ரோட் சைடில் கடை இருக்கிறதால நான் 2 பேனர் பயன்படுத்திகிட்ருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி பேனர் உங்களுக்கு வேணும்னா எல்இடி போர்டோட விலை வந்து ₹4500 வருங்க. இந்த மாதிரி நம்ம விளம்பரப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ட்ராவல் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா 10 பேர் சாப்பிட்றதுக்குண்டான வழிகள் இருக்குது இதில். ஏன்னா நம்ம ஒரு 70 மீட்டருக்கு முன்னாடியே அவங்க வராங்க அப்படின்னும்போது நம்ம என்ன விற்கிறோம் அப்படின்றது டிஜிட்டல் பேனர் வழியாக நம்ம விளம்பரப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அவங்க பார்க்குறவங்க நின்று சாப்பிட்றதுக்குண்டான வழிகள் இருக்குது இதில். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எவ்வளோ விளம்பரப்படுத்தணுமோ அவ்வளோவும் சேல்ஸை நம்ம கூட்டிக்க முடியும். நம்ம விளம்பரத்தை சூப் குவாலிட்டியாக நம்ம கொடுத்துடலாம். பட் வந்து வாடிக்கையாளர் வர வைக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம பண்ணணும். இந்த மாதிரி எல்இடி போர்ட் பண்ணுறதால பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம காளான் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோங்க. காளான் வாங்கும் போது ஒரு பெட்டியில் டேட் போட்டிருப்பாங்க. டேட்டை வந்து பார்த்து வாங்குங்க. அதில் எக்ஸ்பைரி டேட் குறிப்பிட்டிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சுத்தமாக நம்ம அலசிக்கணும். மேலே வந்து தூசு மட்டை குப்பை எல்லாம் நிறைய இருக்கும். நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பெட்டியில் பாதியிலே இவ்வளோ குப்பை இருக்குது. அதனால் நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும் காளானை பொறுத்த வரைக்கும்.
ஒரு பக்கத்தில் ஒரு பெட்டி இல்லை காலி டப்பா அந்த மாதிரி எதனா தான் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து நம்ம வந்து நீல வாக்கில் வெட்டணுங்க. சரிங்களா? பொடியாக நம்ம வந்து காமனாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய பீஸாக போடுவோம். பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா தொழில் பயன்பாடுன்னு வரும்போது நம்ம வந்து நிறைய பீசஸ் வர மாதிரி இருக்கும். பொடியாக நறுக்கி போடணும். வெட்டுறதை நல்லா பாருங்கள், கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நீல வாக்கில் நம்ம இந்த மாதிரி பொடியாக போட்டோன்னா நிறைய பீசஸ் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து சூப்பில் பீசஸ் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் இந்த மாதிரி தான் பிஸ்னஸுக்கு நம்ம வெட்ட வேண்டியது இருக்குங்க. இப்போது நம்ம வாழைத்தண்டு சூப்புக்கு நம்ம வாழைத்தண்டை எப்படி வந்து வியாபாரத்துக்கு வெட்டணும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. முதல்ல ஒரு அடித்தண்டு முடிஞ்ச வரைக்கும் அடித்தண்டாக வாங்கிக்கோங்க. அடித்தண்டு கிடைக்காத பட்சத்தில் நடுத்தண்டு பயன்படுத்துங்க. முனைத்தண்டை பிஞ்சு தண்டை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அடித்தண்டு தான் வந்து பார்த்திங்கனாக்கா சுவை கூடுதலாகவும் இருக்கும், வெட்டுறதுக்கு கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும். தோலை நல்லா சீவி எடுத்துக்கங்க. சீவி எடுத்துக்கிட்டு வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பாத்திரத்துலையும் தண்ணி ஊற்றி பயன்படுத்துங்க. வாழைத்தண்டை வெட்டினோடனே நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கலர் மாறாது. அருவாமனை, இரும்பு கத்தி அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீல் கத்தி அந்த மாதிரி பயன்படுத்துங்க. அப்போ தான் வாழைத்தண்டோட கலர் மாறாது. சுத்தம் பண்ணிவிட்டு வட்டமாக கட் பண்ணிவிட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த வாக்கில் கட்டமாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த வாழைத்தண்டில் இருக்கிற வந்து சாரும் தண்டு வெந்து சாரும் அதிலே இருக்கும். கஸ்டமர் சாப்பிடும்போது இந்த மாதிரி வெட்டி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சூப்பும் சுவை கூடுதலாக இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கும் பீசஸாக வந்த மாதிரி விரும்புவாங்க. அவங்களுக்கும் பீஸா போடுங்க வாழைத்தண்டு போடுங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டை நம்ம வெட்டி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பிரண்டை சூப் 4 கப் செய்முறை. வியாபாரத்திற்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் தண்ணீர், 40 கிராம் சூப் மசாலா, 10 கிராம் பிரண்டை. பிரண்டை பச்சையாக எடுக்கும்போது கணுவில் இருக்கிற ஒரு கணுவை மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப பிஞ்சாக இருக்கணும். 10 கிராம் பிரண்டை எடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றி அலசிக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம். அலசின பிரண்டையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பிரண்டையை அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பிரண்டையை ஒரு பாத்திரத்தில் 250 ml தண்ணி கூட கரைச்சிக்கலாங்க. 250 ml தண்ணி இருக்குது மசாலா கரைக்கிறதுக்கு. இப்போ சூப் மசாலாவை ஒரு 40 கிராம் சேர்த்துக்கலாங்க. 40 கிராம் சூப் மசாலா போட்டாச்சுங்க. மசாலாவை கட்டி இல்லாமல் கரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 750 ml தண்ணி எடுத்துருக்கோம். இண்டக்ஷன் ஸ்டவ் போட்டு ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பிரண்டையை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சூப் மசாலாவோட கரைச்சி ஊற்றுங்க. ஒரு 2-3 தடவை கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2லேருந்து அதிகபட்சம் 5 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் அதிகபட்சம் பொங்கி நுர வந்துடும். அவ்வளோதாங்க, பிரண்டை சூப் தயார். அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு கஸ்டமர்ஸ் கேட்கும்போது ஒரு பவுலில் ஸ்பூனை வச்சு சூப்பை கொஞ்சம் ஊற்றி மேலே புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு கார்ன் சிப்ஸ் போட்டு கஸ்டமர்ஸில் கொடுங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் மேலே போட்டுருக்கேன். இந்த பதிவு முருங்கைக்கீரை சூப் 4 கப் செய்முறை. தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் தண்ணீர், 40 கிராம் சூப் மசாலா, 50 கிராம் முருங்கைக்கீரை. ஒரு வெயிட் ஸ்கேல் எடுத்துக்கலாங்க. வெயிட் ஸ்கேல் எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு 0 டேர் போட்டுங்க. 0 போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 750 ml தண்ணி எடுத்துக்கலாங்க. மீதி இருக்கிற 250 ml மசாலா கரைக்கணும். அதனால் 750 ml தண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் வச்சு 0 டேர் பண்ணியிருக்கேங்க. ஒரு 250 ml தண்ணி ஊற்றிக்குங்க. 250 ml கிட்ட சரியாக இருக்குது. இப்போ இதை டேர் பண்ணிவிட்டு இப்போ மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 40 கிராம் மசாலாங்க. 40 கிராம் மசாலா சரியாக இருக்குது. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து நம்ம தண்ணி 750 ml தண்ணி ஊற்றின பாத்திரத்தில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நீல வாக்கில் வெட்டியிருக்கிற வெங்காயத்தை தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு சேர்த்து கொதிக்க வைக்கிறேங்க. இப்போது வெங்காயம் தக்காளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சூப் மசாலாவை 250 ml 40 கிராம் மசாலாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலே நாம் உருவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை 50 கிராம் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முருங்கைக்கீரையை தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மசாலாவை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டால் போதுமானது. கீரையை பொறுத்த வரைக்கும் முதல்லையே போடக்கூடாது. சரிங்களா? ஒரு 50 கிராம் முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகம் கூட குறைச்சல் பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு அளவுக்காக 50 கிராம் சொல்லியிருக்கேன். 50 கிராம் முருங்கைக்கீரையை போட்டுக்குங்க.
போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 4-5 நிமிஷத்தை நீங்கள் கொதிக்க வச்சால போதும். பாத்திரத்தை மூடியும் கொதிக்க வைக்கலாம். எனக்கு டைம் தெரியுன்றதால நான் மூடி கொதிக்க வைக்கிறேன். நீங்கள் புதுசாக இருந்தால் பாத்திரத்தை திறந்து வச்சே நீங்கள் கொதிக்க வைக்கலாம். அதுதான் பொங்கி நுர வந்துருச்சிங்க. முருங்கைக்கீரை சூப் தயார். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நல்லா கிண்டி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சூப்பை லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுப்பில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால். இல்லை நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பயன்படுத்துறீங்கன்னா சூப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கஸ்டமர் கேட்கும் போது ஒரு சாசேஜ் பேன், இந்த பால் கொதிக்க வைக்கிற பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பாத்திரத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சூப் எடுத்து ஊற்றி அவங்களுக்கு மட்டும் ஹீட் பண்ணி கொடுங்க. டேஸ்ட்டு, குவாலிட்டி, ரிச்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா தட்டை போட்டு மூடி பயன்படுத்துங்க. நான் வீட்டில் வீடியோ ஷூட் பண்ணுறதால என்ன ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சு சூப்பை ஊற்றி காட்டுறேன். நீங்கள் கடையில் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா சூப்பை ஊற்றி மேலே கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி கார்ன் சிப்ஸ் போட்டு தான் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் புரிதலுக்காக இந்த வீடியோ. முடக்கத்தான் தூதுவளை சூப் 5 கப் செய்முறை வியாபாரத்திற்கு தேவையான பொருட்கள்: 1.25 லிட்டர் தண்ணீர், 50 கிராம் சூப் மசாலா, 10 கிராம் முடக்கத்தான் இலை, 10 கிராம் தூதுவளை இலை. இது முடக்கத்தான் இப்படி தாங்க இருக்கும். தூதுவளை இது ஒரு பாத்திரத்தில் 10 கிராம் முடக்கத்தானை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கங்க. முடக்கத்தான் அலசினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி மாதிரி பொடியாக நறுக்கிங்க. இன்னொரு பாத்திரத்தில் தூதுவளை ஒரு 10 கிராம். இதையும் அலசி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரைச்சி வச்சுருக்க தூதுவளையை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. 50 கிராம் மசாலா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1.25 லிட்டர் வச்சுருக்கோம். 5 கப்பு சூப் அளவு 50 கிராம். ஒரு கப்புக்கு 10 கிராம். கட்டி இல்லாமல் கரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. வெயிட் மிஷினில் இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாங்க. 1 லிட்டர் சரியாக இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி கொதிச்சிடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க முடக்கத்தான அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். கொதிச்சதுக்கப்புறமா இப்போது நம்ம அந்த தூதுவளையை அரைச்சி மசாலா 50 கிராம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றுங்க. ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் அதிகபட்சம் பொங்கி நுர வந்துடும். சூப்பு தயார். சூப்பு தயாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தட்டை போட்டு மூடி பயன்படுத்தலாம். கஸ்டமர்ஸ் கேட்கும்போது நம்ம பவுல் எடுத்து சூப்பை ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கார்ன் சிப்ஸ் போட்டு கொடுக்கலாம். நான் வீடியோக்காக நான் அப்படியே ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? தூதுவளை சூப் 4 கப் செய்முறை வியாபாரத்திற்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் தண்ணீர், 40 கிராம் சூப் மசாலா, 10 கிராம் தூதுவளை இலை. ஒரு 10 கிராம் தூதுவளை இலை எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 10 கிராம் இலையை போட்டு தண்ணியை ஊற்றி உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சூப் மசாலா கரைக்கிறதுக்கு 250 மில்லி தண்ணி எடுத்துக்கலாம். இந்த 250 மில்லி தண்ணியை வச்சு தான் நம்ம தூதுவளை இலையை அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் இலையை போட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. ஒரு 40 கிராம் மசாலாவை போட்டுக்கலாம். 40 கிராம் இருக்குது. மசாலாவை கட்டி இல்லாமல் கரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. கரைச்சாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 750 மில்லி தண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே 250 மில்லி மசாலா கரைக்கிறது எடுத்துருக்கோம். இது ஒரு 750 மில்லி, மொத்தத்தில் 1 லிட்டர். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டாலே தண்ணி கொதிச்சிடும். தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ மசாலா தூதுவளை இலை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ எடுத்து ஊற்றி தட்டை போட்டு மூடி ஒரு மேக்ஸிமம் 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் பொங்கி நுர வருங்க. பொங்கி நுர வந்ததுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் நம்ம சிறு தீயில வேக வச்சாலே போதுமானது. தூதுவளை சூப் தயார். இப்போ ஒரு பேப்பர் கப்லேயோ ஒரு பவுலில் ஊற்றி மேலே புதினா கொத்தமல்லி போட்டு கொஞ்சோண்டு கார்ன் சிப்ஸ் போட்டு கொடுத்துட வேண்டியது தான். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம காளான் சூப் செய்முறையை பார்க்க போகிறாங்க. ஒரு வெயிட் ஸ்கேல் எடுத்து 0ல் இருக்கான்னு பார்த்துக்குங்க. காளானை 70 கிராம் சரியாக எடை போட்டுக்குங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு காளானை சுத்தமாக குப்பை தூசு இல்லாமல் சுத்தம் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீட்டு பயன்பாட்டுக்குன்னா வேறு மாதிரி வெட்டுவோம். பிஸ்னஸ் தொழில் பயன்பாடுனா வேறு மாதிரி வெட்ட வேண்டியது இருக்குங்க. தொழில் பயன்பாடுனா பீசஸ் அதிகமாக வரணும். ஏன்னா கஸ்டமர் பீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நறுக்கிக்கணும். அதிக பீசஸ் வர மாதிரி பொடியாக நறுக்கணும். ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு தனியாக வச்சுக்கோங்க. காளான வெயிட் ஸ்கேல் எடுத்து மறுபடியும் 500 ml தண்ணி எடுத்துக்கங்க. சூப் மசாலா கரைக்கிறதுக்காக இந்த தண்ணி 500 ml சரியாக இருக்குது. இப்போ சூப் மசாலாவை 100 கிராம் போட்டுக்கோங்க.
இன்னொரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். அது வெயிட் ஸ்கேலில் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். கேஸ் யூஸ் பண்ணலாம். தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் காளானை நம்ம சேர்த்துக்கணும். எல்லாமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான், வாழைத்தண்டு மட்டும்தான் நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்க்கணுங்க. காளானை போட்டு மூடி வச்சாச்சு. மசாலாவை கரைச்சி ஊற்றுறோம். மசாலாவை கரைச்சி ஊற்றி மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் 5 நிமிஷம் விடலாம். 5 நிமிஷத்தில் சூப் தயாராகிடும். சூப் செய்கிற பாத்திரம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது மூடி தான் பயன்படுத்தணும். மசாலா கரைச்சி ஊற்றும் போது ஓப்பன் பண்ணால் போதும். சூப் ரெடியானதுக்கப்புறம் பாத்திரத்தை மூடி தான் பயன்படுத்தணும். சூப் கஸ்டமருக்கு ஊற்றி கொடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதிக ஃப்ளேம் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான், சூப் தயார். சூப் செஞ்சதுக்கப்புறம் பாத்திரம் மூடி தான் பயன்படுத்தணும். சூப் பவுலில் சூப் ஊற்றி கொஞ்சம் மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸ், கார்ன் சிப்ஸ் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தூவி, மேலே கொஞ்சம் மிளகு தூவுங்க. அவ்வளவுதான், வாடிக்கையாளர்களிடம் கொடுங்கள். சூப் தயார். சூப் செய்வது மிகவும் எளிமையானது. மேலும் உங்கள் சந்தேகங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.